கிறிஸ்துவுக்குள் பிரியமான சபை மக்களே, இந்த மாலை வேளையில் இந்த ரிவைவல் மீட்டிங்கில் மாலை நேர கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு அழைப்பை கொடுத்த அருமையான போதகர் மேஷாக் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில் இந்த திருச்சபையை உருவாக்கி நீங்கள் எல்லாரும் இந்த பகுதியில் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. சிறிய பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் இந்த ஆலயத்தில் அங்கத்தினராக இருந்து ஆண்டவருடைய நாமத்தை இந்த இடத்துல மகிமைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய திருச்சபை இன்னும் அதிகமாக அவருக்குள்ளாக வளரவும் நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் செய்திருக்கிற ஒழுங்குகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக மன மகிழ்ச்சி அடைந்தேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற ஊழியங்களையும் உங்கள் திருச்சபைகளின் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய ஆலயத்துக்கு வந்த உடனே இந்த ஆலயத்திற்கு வந்த உடனேயே நான் மிகவும் மகிழ்ந்த ஒரு காரியம் இந்த வசனத்தை பார்த்து. இந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னா, உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவார்கள், ஸ்தலங்களை கட்டுவார்கள். இந்த வசனம் யாருக்குன்னா உங்களுக்கு தான். உங்களிடத்திலே இருந்து தோன்றுகிறவர்கள். ஆக மிக மிக யோசனையோடு கூட, கடவுளுடைய கிருபையோடு கூட இந்த வசனத்தை உங்களுடைய ஆலயத்திலே நான் கண்டபொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஆகவே இங்கே இருந்து வருகின்றவர்கள், உங்களிடத்தில் இருந்து வருகின்றவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே பாழான ஸ்தலங்களை எடுத்து கட்டுவார்கள் என்ற ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். ஆக அந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நானும் ஜெபித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் இருந்து அநேக ஊழியர்கள் எழும்பட்டோம். உங்களுடைய போதகரை போல இன்னும் அநேக திருச்சபைகள் இந்த பகுதியில் உருவாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சரி, இந்த நாளில் இந்த மாலை வேளையில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்ற சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதங்கள். The miracles of the Lord Jesus Christ. 1-2 அற்புதம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எந்த இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் எதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு? கானா ஒரு கல்யாணம், 5 அப்பம் 2 மீன், குருடன் பார்வையடைந்தது, வேற மரித்து போன லாசரு, வேற தண்ணீர் மேலே நடந்தார், 10 குஷ்டரோகிகள், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, திமிர்வாதக்காரன். சரி, நமக்கு கூட நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே? எத்தனையோ காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோமே. படிப்புக்காக ஜெபம் பண்ணுறோம், வேலைக்காக ஜெபம் பண்ணுறோம், கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணி காத்திருக்கிறோம், பிள்ளை பெறுவதற்காக காத்திருக்கிறோம். குடும்பத்தில் மன வருத்தங்கள், சண்டை சச்சரவு இருந்துச்சுனாக்க அது சரியாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணுறோம். அற்புதம் நடக்க வேண்டும் என்று காத்திருக்கிறோம். சுகவீனங்கள் எத்தனையோ உண்டு, பலவீனங்கள் உண்டு நம்முடைய குடும்பத்தில். ஆண்டவருடைய நம்முடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆக அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவைகள் இன்னும் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம்.
எல்லாருடைய மனசுலையும் ரொம்ப ஆசை. நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சுகத்தோடு வாழணும், நல்ல வசதியோடு வாழணும். நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், என்னுடைய பிள்ளைங்கள் கஷ்டப்படக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று மிக மிக ஆவலோடு நாம் காத்திருக்கிறோம். தப்பே இல்லை. நடக்குதா நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள்? நடந்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சரி, இன்னைக்கு வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 20:30. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இன்னும் ஒரு முறை வாசிங்க. இந்த 2 வசனத்தில் என்ன இருக்குன்றது நீங்க தான் சொல்ல போறீங்க இப்போ. சரியா? மறுபடியும் வாசிங்கம்மா. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, நான் எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது நிறைய கேள்வி கேட்பேன். சரியா? இப்போ நம்ம 2 வசனம் வாசிச்சோம் இல்லையா? இதில் என்ன இருக்குது? இதில் என்ன சுருக்கம்? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன வாசிச்சோம்? என்ன வாசிச்சோம்? இப்போ 2 முறை வாசிச்சிட்டோமே. திரும்ப வாசிக்கலாமா? இந்த புஸ்தகத்தில், எந்த புஸ்தகத்தில்? யோவான் சுவிசேஷத்தில் யோவான் எழுதுறார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அநேக அற்புதங்களை செய்தார், அநேக அடையாளங்களை செய்தார், கணக்கே இல்லை. இந்த புஸ்தகத்தில் இல்லாத வேறு அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையவும் படியும் இவைகள் எழுதப்பட்டிருக்குது. என்ன அர்த்தம்? இப்போ நிறைய அற்புதம் செஞ்சாரு, அதெல்லாம் எழுதுனா புஸ்தகமே பத்தாது. ஒரு சில காரியத்தை எடுத்து போட்டிருக்கேன். யோவான் சொல்றாரு, ஒரு சில காரியத்தை எடுத்து போட்டிருக்கேன். அதை படித்து விசுவாசித்து முடிக்க பார்க்கலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான நோக்கம். ஆக யோவான் சுவிசேஷத்தில் இப்போ நம்ம வாசிச்ச வேத பகுதி என்ன சொல்லுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். மல்டிடியூட்ஸ் ஆஃப் மிரக்கிள்ஸ். அதெல்லாம் எழுதுனா புஸ்தகமே பத்தாது. அதுல மிக மிக முக்கியமானவற்றை எடுத்து போட்டிருக்கிறேன். ஏன் போட்டிருக்கேன்? அதை நீங்க படிச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று புரிந்து கொண்டு, அவருடைய ஞானத்தை புரிந்து கொண்டு, அவருடைய வல்லமையை புரிந்து கொண்டு, அவர் மீது விசுவாசம் வைத்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கரெக்டா நான் சொன்னது? திரும்ப ஒரு முறை சொல்லட்டுமா? அநேக அற்புதங்கள் செய்திருக்கிறார், அதுல ஒரு சிலதை எடுத்து போட்டிருக்கேன்.
ஏன் அப்படின்னா இதை நீங்கள் படித்து ஆண்டவருடைய ஞானத்தை தெரிந்து கொண்டு அவருடைய வல்லமையை தெரிந்து கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன? நித்திய ஜீவன். அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் மேலே விசுவாசம். ஆக இந்த நாளில் மிக மிக சுருக்கமாக யோவான் சுவிசேஷத்தில் என்னென்ன அற்புதங்கள் இருக்கு, அதை ஆண்டவர் ஏன் செய்தார், நாம் அதில் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன, ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரியா? யோவான் சுவிசேஷம் வேதாகமம் இருக்கிறவர்கள் கையில் எடுத்து வச்சுங்க. யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ள அற்புதங்கள் 7. எத்தனை? 7 அற்புதங்கள். அதை மாத்திரம் நான் சுருக்கமாக உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நிறைய காரியம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லிட்டீங்க. முதலாவது அற்புதம், 1 அதிகாரம் 2 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். நம்ம வாசிக்க வேண்டாம், நமக்கு வாசிக்கிறது டைம் இல்லை. நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னாலே அதில் எதை பற்றி போட்டிருக்கு? கானா ஒரு திருமணம். யோவான் 2 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் கானா ஒரு திருமணத்தை பற்றி போட்டிருக்கு. சரி, அதை என்ன சுருக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருந்தார், திராட்சரசம் பத்தல. அப்போ மரியாள் வந்து சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? ஸ்திரீயே, உனக்கு எனக்கும் என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரலை. அப்புறம் என்ன பண்ணார் ஆண்டவர்? கற்சாடி இருந்துச்சு, அதில் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுங்கன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்? இதை எடுத்துகிட்டு போய் பரிமாறுங்க. இதுதான் அற்புதம். ஆண்டவர் தன்னுடைய வல்லமையையும் தன்னுடைய ஞானத்தையும் இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இந்த பகுதி எப்படி முடியுது பாருங்களேன். 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம், யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதங்களை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்போ இந்த அற்புதத்தின் நோக்கம் என்ன? யாரு? சீஷர்கள் அவர் மேல விசுவாசம் வைக்கணும். அப்போ ஒவ்வொரு அற்புதத்திற்கு பின்னாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருந்தாலும் யோவான் சுவிசேஷத்தில் 7 தான் இருக்கு. அந்த 7ல் முதலாவது அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் கானா ஊர்ல கல்யாணத்தில். அதனுடைய நோக்கம் என்ன? அவர் கூட இருக்கிற சீஷர்கள் அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும், அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருடைய மனசுல இருந்த நோக்கம் எல்லாம் என்ன? இவங்களுக்கு நான் யாருன்னு தெரியணும், சீஷருக்கு நான் யாருன்னு தெரியணும், தன்னுடைய ஞானம் தெரிய வேண்டும், தன்னுடைய வல்லமை தெரிய வேண்டும், நான் பிதாவினால் அனுப்பப்பட்டவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கின்ற பொழுது அவருடைய மனசுல இருந்த நோக்கம் இதுதான். சரி, நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன? நமக்கு இந்த அற்புதம் நல்லா தெரியுது இல்லையா? கானா ஊர்ல கல்யாணத்துல திராட்சரசம் இல்லை, ஆண்டவர் தண்ணியை கொண்டு போய் இதை பரிமாறுங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் அதை ருசி பார்த்துட்டு ஐயோ நல்லா இருக்கேன், முதல்ல கொடுத்தது நல்லா இல்லையே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு சீஷர்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். சரி, இதுல மறைந்திருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள் என்ன, ஆவிக்குரிய உண்மைகள் என்ன, நாம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன? இதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? யோவான் 2 அதிகாரத்தை படிக்கிறோம், எத்தனையோ முறை படிச்சிருக்கிறோம். நாம என்ன கத்துக்கலாம்? நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். விசுவாசம். என்ன விசுவாசம்? செய்வார். என்ன செய்வார்? எப்படி? விசுவாசம் இருந்தா சரி. நம்ம வீட்டு கல்யாணத்தில் பிரியாணி பத்தலைன்னு வச்சுக்கலாமே, என்ன பண்ணணும்?
விசுவாசம் இருந்தா கிடைச்சிருமா, வந்துருமா? யோசிக்க வேண்டிய காரியம் தானே, சரியா? ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அந்த அற்புதத்தை செய்தார். அது என்ன நோக்கம்? சீஷர்கள் விசுவாசம் வைக்கணும். நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்கிறது. நாம கத்துக்க வேண்டிய காரியம். வல்லமை எங்க இருக்கு? வார்த்தையில் இருக்கு. அவருடைய வார்த்தையில் இருக்கு வல்லமை. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது ஆவிக்குரிய சத்தியம் அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தையில இருக்கிறது. இங்க பாருங்களேன், தண்ணியை கொண்டாந்து ஊத்துங்க, தண்ணி ஊத்தியாச்சு. உடனே கை வச்செல்லாம் ஜெபம் பண்ணிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி அது மாதிரிலாம் இல்லை. தண்ணியை கொண்டாந்து ஊற்றுங்க. அடுத்தது என்ன சொன்னார்? இதை கொண்டு போய் தண்ணி எப்போ திராட்சை ரசமாக மாறுச்சு? எப்போ மாறுச்சு? எப்படி மாறுச்சு? எல்லாருக்கும் ஆச்சரியம். நம்ம கொண்டு வந்து தண்ணி தானே ஊற்றணும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு இருக்கிற ஊழியங்களை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. என்னன்னாக்கா, ஊழியக்காரர்கள் தங்களை மகிமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள், தங்களுடைய ஜபத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய பிரசங்கத்தை மகிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இல்லவே இல்லை. வல்லமை எங்க இருக்கு? மகிமை எங்க இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. தண்ணி கொண்டாந்து ஊத்துங்க, இதை கொண்டு போய் கொடுங்க, அவ்வளோதான். இப்பெல்லாம் பார்க்குறீங்களா, பெரிய பெரிய போஸ்டர்லாம் அடித்து தங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, ஊழியக்காரவங்க மகிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. பாருங்க, நம்ம எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்கிறது, வல்லமை அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. சரி, இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், ஆவிக்குரிய சத்தியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு முன்னால வந்தது யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால ஊழியம் செஞ்சது யாரு? யோவான் ஸ்நானகன். அவருடைய ஊழியத்துக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா? இல்லையா? யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியத்துக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செஞ்ச ஊழியத்துக்கு வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? அவர் என்ன பண்ணார்? என்ன பேசினார்? அவரு விரியன் பாம்பின் குட்டிகளே என்னாரு. விரியன் பாம்பின் ரொம்ப கோபமா பேசினார். ராஜா வரப்போறாருன்னாரு. மக்களுடைய பாவங்கள் எல்லாம் ரொம்ப வன்மையா கண்டித்து உணர்த்தினார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் மிக மிக அன்போடு, மிக மிக தாழ்மையோடு கல்யாண வீட்டுக்கு வந்தாராம். நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நம்ம கூட இருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய போராட்டங்களை அறிந்திருக்கிறார். யோவான் யோசித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேற, யோவான் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்து வேற. ஆனா இங்க நடக்கிற காரியம் என்ன? ஆகதான் யோவானுக்கு சந்தேகம் வந்துச்சு இல்லையா? வருகிறவர் நீர்தானா? நான் வந்து மேசியா வருவாரு, வந்து இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி பண்றீங்களே, பாவிகள் வீட்டுக்கு போறீங்க, கல்யாண வீட்டுக்கு போறீங்க, எல்லாத்தையும் சகஜமா உட்கார்ந்து பேசுறீங்க, இவர் தான் மேசியாவா? ஆக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது ஆவிக்குரிய சத்தியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. இரண்டாவதாக, யோவான் ஸ்நானகன் ப்ரொஜெக்ட் பண்ண இயேசு கிறிஸ்து இல்ல, இவர் தாழ்மை உள்ளவராக, அன்புள்ளவராக, நம்மை அறிந்தவராக, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக, நம்மோடு கூட இருக்கிறவராக. இதுதான் இந்த ஆவிக்குரிய உண்மையான சத்தியம். சரி, ஆகவே நம்ம கற்றுக்கொள்கின்ற மூன்றாவது காரியம், நம்ம குடும்பத்தில் ஒரு தேவையா, நம்ம குடும்பத்தில் ஒரு கஷ்டமா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு கஷ்டமா, ஆண்டவரை அழைப்போம். அவங்க கூப்பிட்டாங்கல்ல, வாங்க கல்யாணத்துக்கு வாங்க. அநேக சமயத்தில் நம்முடைய பலத்தினால மேற்கொள்ளலான்னு நினைக்கிறோம். சரி, நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால், வியாதி வந்தால் உடனே என்ன யோசிக்கிறோம்? வியாதி வந்தால் உடனே என்ன யோசிக்கிறோம்? எந்த டாக்டர்கிட்ட போகலாம்? டாக்டர்கிட்ட போகிறது நல்லது தான், டாக்டர்கிட்ட போகிறது நல்லது தான், கண்டிப்பாக போகணும். ஆனாலும்
முதல் காரியம், அது சுகவீனமாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் ஆண்டவருடைய கவனத்திற்கு கொண்டு போயிடணும். சரி, நான் உங்களுக்கு கை தூக்கெல்லாம் சொல்ல போகிறதில்ல. எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குது? ராத்திரியில் கையெல்லாம் தூக்க வேண்டாம். எத்தனை வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்குது? ராத்திரி தூங்க போகிறப்போ கண்டிப்பாக குடும்ப ஜெபம் இருக்கணும். அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்படி குடும்பமாக நாம் சேர்ந்து வந்து நம்முடைய காரியங்களை பேசி ஜெபத்தில் வைக்கின்ற பொழுது நிச்சயமாகவே அதற்கு பலன் உண்டு. அது குடும்ப ஜெபத்தை அலட்சியமாக நினச்சிடவே வேண்டாம். இந்த குடும்பம் ஆண்டவரை அழைத்தது, ஆண்டவர் வந்திருந்தார், அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்து கொண்டார். ஆக யோவான் காட்டின இயேசு கிறிஸ்து வேற, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருக்காக காத்திருக்க வேண்டுமா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை அறிந்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டு கல்யாணத்தில் அது மாதிரி சாப்பாடு பத்தலைன்னா இன்னும் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும்ல, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல, எவ்வளோ வெட்கமாக இருக்கும்ல. எத்தனை பேருக்கு நம்ம பதில் சொல்கிறது? நம்மளே நிறைய கல்யாணத்துக்கு போயிருப்போம், சாப்பாடு பற்றி இருக்காது, நம்ம அமைதியாக வெளியே வந்துடுவோம்ல. அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்தவராக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம், அவருடைய வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கு, விசுவாசம் அவர் மேல இருக்கு. இதில் இன்னொரு காரியம் கவனிச்சிங்கன்னாக்கா, கல்யாண விருந்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, ஆனாலும் குறைவுகள் ஏற்பட்டது. ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, ஆனாலும் பத்தல இல்லை. அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு சத்தியம் கூட இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்மோட கூட இருக்கும் பொழுது கூட கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் இருக்கலாம், வரலாம். ஆனால் சோர்ந்து போயிட வேண்டாம். அவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஜெபம் பண்ணுவோம். அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக காரியங்களை சரி செய்யட்டும். சரியா? முதல் காரியங்களை பார்த்துட்டோமா? முதல் அற்புதம், அதன் நோக்கம் என்ன? விசுவாசம். அவர் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். தண்ணியை கொண்டு போய் கொடுங்க என்றார், அது திராட்சரசமாக மாறிற்று. சரி, ரெண்டாவது யோவான் 4 அதிகாரம் 46 53 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். யோவான் 4 அதிகாரம் 46 53. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். சரி, இது ரெண்டாவது அற்புதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்திலே நான் வாசிக்கிற ரெண்டாவது அற்புதம். என்ன அற்புதம் வாசிச்சோம்? இப்போ ராஜாவினுடைய ஊழியக்காரர், ராஜாவுடைய வேலைக்காரர். யாருக்கு உடம்பு சரியில்லை? அவனுடைய மகனுக்கு. எங்க நடக்குது? எந்த ஊர்ல? எந்த ஊர்ல? 46ஆம் வசனம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். ஆக இந்த அற்புதமும் கானா ஊர்ல நடக்குது. ராஜாவுடைய மனுஷன் தன்னுடைய மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு பாருங்களேன்.
கல்யாண விருந்தில் கூட திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஸ்திரீயே உனக்கு எனக்கும். கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் பத்தலைன்னு சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கலாம்? கொஞ்சம் ஆறுதலாக ஏதாச்சும் வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன அப்படியே பேசுறது? ஐயா, கல்யாண விருந்தில் திராட்சை ரசம் இல்லை, பத்தலை, எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க, நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா? ஆண்டவர் என்ன பதில் சொன்னார்? ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல. அப்போ ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கோம். என்ன நம்ம என்ன கேட்டோம், இவர் என்ன பதில் சொல்கிறாரு? அதே மாதிரி இந்த ராஜாவுடைய மனுஷன் வந்து கேட்குறான், ஐயா என்னுடைய மகன் மரண அவஸ்தைப்படுகிறான், நீங்கள் வீட்டுக்கு வரணும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்க்கலான்னு விசுவாசிக்க மாட்டீங்களா? அப்போ மனசு எவ்வளோ உடைஞ்சிருக்கும். ஆக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னு சொன்னால், ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படாமல் போகலாம், கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம். புரியுதா நான் சொல்றது? கேட்ட உடனே கிடைச்சுன்னு அர்த்தம் இல்லை, கால தாமதம் ஆகலாம். அப்போ ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் சோதிக்கிறார். அம்மா, அவங்க ஆண்டவர் மரியாதை வந்து சொல்றாங்க திராட்சை ரசம் இல்லை, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன. அப்போ அந்த விசுவாசத்தை சோதிக்கிறார். என்ன பண்றாங்க இவங்க, எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? என் வேலை இன்னும் வரல. அப்போ கூட மரியாதை விடலை. பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்றாரோ அதை செய். இப்போ இந்த ராஜாவுடைய மனுஷன் வந்து கேட்குறான், என்னுடைய மகன் வியாதியா இருக்கிறான், மரணப்படுக்கையில் இருக்கிறான், நீங்க வாங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள்லாம் விசுவாசத்தை அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்க்கலாம், விசுவாசிக்க மாட்டீங்களா? அவன் மனசு உடஞ்சி போயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக சமயத்தில் நாம் ஆண்டவரிடத்தில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கின்ற பொழுது ஒருவேளை பதில் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போயிட வேண்டாம். அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காரணம், அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த மனுஷன் ஒரு தப்பு பண்ணான் பாருங்க, 1-2 தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணா? பைபிள் இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தப்பு பண்ணான் இவன்? அந்த மகனுடைய அப்பா வந்து சொல்றாரு இல்லையா, அவன் பேசும்போது ஒரு சில தப்பு பண்றான். என்ன தப்பு? நான் வாசிக்கிட்டுமா? 47ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்தில் போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினால் அவரை குணமாக்கும்படிக்கு சொல்லுங்க வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். சரி, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். 49. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகறதுக்கு முன்னால வந்துருங்க. இதுல 2 தப்பு இருக்கு இந்த ஜெபத்துல. என்ன தப்பு சொல்லுங்க பார்க்கலாம்? 2 தப்பு இருக்கு. அந்த மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசும்போது 2 தப்பு செஞ்சான். என்ன தப்பு? என் கேள்வி புரியுதா? அந்த ராஜாவுடைய மனுஷன் ஆண்டவர்கிட்ட பேசும்போது 2 தப்பு பண்ணியிருக்கான். பேசும்போது என்ன தப்பு சொல்லுங்க? முதல் தப்பு என்னன்னா, நீங்க வந்தாதான் சுகம் கிடைக்கும்னா. அவன் சாக கிடக்கிறான், நீங்கள் வாங்க வீட்டுக்கு, நீங்க வந்தாதான் நடக்கும். 2வது என்ன தப்பு? சாகிறதுக்கு முன்னால வந்துருங்க. அவன் செத்து போயிட்டான்னா அதுக்கப்புறம் வந்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவரை. 2 கண்டிஷன் போட்டான் பாருங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க வந்தாதான் நடக்கும். 2வது, அவன் சாகிறதுக்கு முன்னால வந்துருங்க. அவன் செத்து போயிட்டான்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏசாயா 50ஆம் வசனம், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். எப்படி தண்ணீரை ஊற்றி இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாரோ, தண்ணி எப்படி திராட்சை ரசமா மாறிச்சு? எங்க அந்த வல்லமை?
இதை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்ன போது அந்த வல்லமை அங்கே இறங்குகிறது. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. நான் சொல்றது புரியுதா? தண்ணியை ஊத்துங்க, கொண்டு போய் கொடுங்கன்னாரு, திராட்சரசமா மாறிடுச்சு. அந்த வார்த்தையில் வல்லமை. இப்போ நீங்க வீட்டுக்கு வந்தா அவன் குணமாயிருவான். ரெண்டாவது சொல்றான், அவன் சாகறதுக்கு முன்னால வாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ வீட்டுக்கு போ, அவன். அப்ப பாருங்க நடந்த காரியம் என்ன பாருங்க, 50 வசனம். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஆகவே நாம கத்துக்க வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னாக்கா, அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை. எந்த மனுஷன் மேல இல்லையோ, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, என்ன துன்பமா இருந்தாலும் சரி, கண்டிஷன் போட வேண்டாம். ஆண்டவரே நீங்க வந்தாதான் நடக்கும் இல்ல, அவன் சாகறதுக்குள்ள நீங்க வாங்க இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை, நீ போலாம். எப்போ நீ உன்னுடைய விசுவாசத்தை என் மீது வைக்கிறாயோ அப்பொழுது காரியம் சரியாகும். நான் சொல்றது புரியுதுங்களா? எப்பொழுது நீ உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிறாயோ, கண்டிஷன் போட வேண்டாம். நீங்க வந்தாதான் நடக்கும், அவர் வந்தாதான் நடக்கும், அவர் ஜெபம் பண்ணாதான் நடக்கும். நம்முடைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட தாழ்மையோடு சொல்லுவோம். அந்த வல்லமை அவருடைய வாயிலே, வார்த்தையில இருக்கிறது. 50 வசனம் பாருங்களேன். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம 2 அற்புதம் பார்த்துருக்கோம், சரியா? 3வது அற்புதம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரைக்கும். அதை வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். நான் இதை முடிச்ச உடனே எல்லாம் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும், சரியா? முதல் அற்புதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? 2வது அற்புதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் என்ன? சரி, இப்போ 3வது வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எண்ணப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூமின உருப்புடையவர் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. சரி, யோவான் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிற 3வது அற்புதம் என்ன அற்புதம்? என்ன வாசிச்சோம்? இவன் யாரு? இவன் யாரு? அவனை பத்தி என்ன போட்டிருக்கு? 38 வருஷமா எங்க உட்கார்ந்துருக்கான்? பெதஸ்தா குளத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்கான். எதுக்கு? அந்த தண்ணியை தூதன் எப்ப கலக்குவானோ முதல்ல போய் இறங்குனாக்க அவனுக்கு என்ன கிடைச்சிரும்? எத்தனை வருஷமா? 38 வருஷம்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாதி காலம் இல்லையா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாதி காலம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 38 வருஷமா எப்படி சாப்பிட்டுருப்பான்? என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்டாரு, நீ அவனை நோக்கி 6ஆம் வசனம், சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்படி கேட்கலாமா? அவன் என்ன சொன்னான்? பதில் என்ன சொன்னான்? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. குளத்து பக்கத்திலே உட்கார்ந்துருக்கான்.
தூதன் வந்து தண்ணீரை கலக்கும் போது முதல்ல யார் இறங்குறாங்களோ அவனுக்கு சுகம் கிடைச்சிரும். 38 வருஷமா சுகம் கிடைக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இவன் போறதுக்குள்ள வேற யாரோ இறங்கிடுறாங்க. கரெக்ட் தானே? இவனால எந்திரிச்சு நடக்க முடியல. முப்பத்தெட்டு வருஷ வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவங்கிட்ட போய் ஆண்டவர் என்ன கேட்குறாரு? அப்படி கேட்கலாமா? அவன் ஏன் அங்கே உட்காந்துருக்கான்? சுகத்துக்காக. எத்தனை வருஷம்? 38 வருஷம். அவங்கிட்ட போய் சொஸ்தமடைய விருப்பமான்னு கேட்குறாரு. ஏன் கேட்குறாரு அப்படி? கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது நம்ம யோசிச்சு ரொம்ப ஆழமாக படிக்கணும். 38 வருஷமா காத்திருக்கான் குளத்துக்கிட்டே. அவன் சொல்றான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் முன்னால போயிடுறாங்களே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, சொஸ்தமாக விருப்பமா உனக்கு? என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஏன் கேட்கிறாரு அப்படி? அவன் சொஸ்தமாகணும்னு தான் அங்கே குளத்தில் உட்காந்துருக்கான். கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்றான். சொஸ்தமடைய விருப்பமான என்ன அர்த்தம்? ஏன் அப்படி கேட்டாரு? விசுவாசம் இருக்கான்னு பார்க்குறாரா? ஓகே, குட் குட். என்ன அர்த்தம் அந்த கேள்விக்குன்னா, 38 வருஷமா நீ எப்படி சாப்பிட்டேன்னு கேட்குறாரு. கரெக்டா? நீ 38 வருஷம் குளத்தடியில் உட்காந்துருக்கிற, வெயில் அடிச்சிருக்கும், மழை பெஞ்சிருக்கும். 38 வருஷம் நீ எப்படி சாப்பிட்ட? உனக்கு யார் சாப்பாடு கொடுத்தா? உனக்கு நீ எங்கே பாத்ரூம் போயிருப்ப? உனக்கு இங்கேருந்து குளத்துக்குள்ளே இறங்க முடியல. நீ எங்கே டாய்லெட் எங்கே போயிருப்ப? யார் உனக்கு சுத்தம் பண்ண? உன்னால் எந்திரிக்க முடியலையே, நடக்க முடியலையே, உன்னால் யார் உனக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டா? நான் இப்போ சுகப்படுத்திடுவேன். விருப்பமா உனக்கு? என்ன விருப்பமா? நாளையிலேருந்து உனக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க. புரியுதா? இப்போ நாளையிலேருந்து நீ வேலை செய்யணும். ஏன்பா உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குன்னு பேசுவாங்க எல்லாரும். விருப்பமா? விருப்பமா உனக்கு? நீ இதுலயே பழகிட்டியே, 38 வருஷமா பழகிட்டியே. யாரோ கொடுக்குற சாப்பாட்டில் நீ சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கியே. யாரோ உன்னை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்களே. நடக்க முடியாமல் இருக்கிற உன்னை நான் சுகமாக்கினால் நாளையிலிருந்து நீ என்ன பண்ண போற? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய சத்தியம் ஆண்டவர் அநேக சமயத்தில் நம்மை ஆசீர்வதிக்கின்ற பொழுது பொறுப்புகளை நமக்கு தருகிறார். பொறுப்புகளை நான் சரியாக செய்ய எதிர்பார்க்கிறார். நான் செய்யறேன். நீ சமாளிப்பியா? நீ உன் சொந்த காலில் நிப்பியா? 38 வருஷமா இப்படி இருந்துட்ட, இனிமேல் என்ன பண்ணுவ? ஆண்டவர் சுகப்படுத்துறாரு பாருங்களேன். 7ஆம் வசனம், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 8ஆம் வசனம், ஏசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நான் உன்னை சுகப்படுத்துறேன் சொல்லல. அதெல்லாம் உன் படுக்கையை எடுத்துட்டு நட. அப்ப அந்த வல்லமை எங்க இருக்கு? வார்த்தையில். தண்ணீரை ஊத்து, கொண்டு போய் கொடு. அந்த ராஜாவின் மனுஷன் சொல்ற, நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். வார்த்தையில் வல்லமை, அவருடைய வார்த்தையில் வல்லமை. மூன்றாவதாக, 38 வருஷமா நீ படுத்திருக்கிற, பரவாயில்ல தம்பி, உன் படுக்கை எடுத்து நட. அவனால முடிஞ்சிருந்தா நடந்திருப்பான்ல இந்நேரம். என் கேள்வி புரியுதா? குளத்துக்கிட்டே போக முடியலையா அவனால? எப்படி படுக்கையை எடுத்துட்டு நடக்க போறான் அவன்? அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அந்த வார்த்தையினுடைய வல்லமை அவனுக்குள்ளாக சென்றது. அவன் படுக்கை எடுத்து நடந்து போனான். நீங்கள் வீட்டில் நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, அதில் தொடர்ந்து படிச்சிங்கனாக்கா ஆண்டவர் சொல்கிறாரு, இனி அதிக கேடுள்ள காரியம் உனக்கு வராதபடிக்கு என்ன பண்ணாத, இனி பாவம் செய்யாத. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு ஆவிக்குரிய சத்தியம் என்னன்னாக்கா, நமக்கு வர்ற
எல்லா வியாதியுமே பாவத்தினால வர்றதில்லை, ஆனால் ஒரு சில வியாதிகள் பாவத்தினால வருது. கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல? இவங்கிட்ட சொல்றாரு, சுகப்படுத்திட்டு இனி பாவம் செய்யாத, அதிக கேடுள்ள காரியம் வரும்படிக்கு இனி பாவம் செய்யாத. அப்ப நம்ம கத்துக்க வேண்டிய காரியம் என்ன? ஒரு சில பாவங்கள் பாவத்தினால் வருகிறது, ஆனா எல்லா வியாதிகளுமே பாவத்தினால் வருவது இல்லை. பாவம் மன்னிக்கப்பட்ட பொழுது அவன் விடுதலை ஆகிறான். நம்ம ஐயா சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? ஐயா சாட்சி சொன்னாங்க. அவங்க பேர் என்ன சொன்னீங்க? ஜான். அவங்க சாட்சி சொன்னாங்க இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற பொழுது நாம் விடுதலை பெறுகிறோம். 38 வருஷமா அங்கே படுத்திருந்தான், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துட்டு போ அப்படின்னாரு. இனி அதிக கேடுள்ள காரியம், 38 வருஷம் போச்சு, இனிமேல் என்ன பெருசா வந்துட போகுது. ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, அதிக கேடான காரியம் வராதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. இந்த வசனத்தை வாசிங்கம்மா, 14ஆம் வசனம், யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா? 38 வருஷமா வியாதியா இருந்தவனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். இனி பாவம் செய்யாதன்னு சொன்னாரு, எச்சரித்து அனுப்பினார். ஆனால் அவன் அதை சரியாக புரிந்து கொண்டு, வாசிங்க மறுபடியும். இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு. இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு. இதோ போதும் போதும். அப்ப ஆண்டவனுடைய பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கின்ற பொழுது, நம்ம திரும்ப ஆண்டவர்கிட்ட வந்துடணும். பாருங்க, 38 வருஷமா ஒருவேளை பாவத்தில் இருந்திருக்கலாம், எத்தனையோ வருஷம் ஆண்டவருக்கு விரோதமா இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற பொழுது, தம்முடைய வல்லமையை, தம்முடைய வார்த்தையை நமக்குள்ளே அனுப்புகின்ற பொழுது நான் எந்திரிச்சு வந்துடணும். பாருங்க. சரி, 3 அற்புதம் பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன பார்த்துருக்கோம்? கானா ஒரு திருமணம், ராஜாவின் மனுஷன், 3வது 38 வருஷமா வியாதியாக இருந்த மனுஷனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். 3 காரியத்திலையும் வல்லமை எங்க இருக்கு? அவருடைய வார்த்தையில். அதை தான் நீங்கள் மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். வல்லமை அவருடைய வார்த்தையில் இருக்கு, எந்த ஊழியக்காரங்கிட்டையும் இல்லை, எந்த மனுஷங்கிட்டையும் இல்லை. வல்லமை எங்க இருக்கு? அவருடைய வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையிலே நான் வைக்க வேண்டிய விசுவாசத்தில் இருக்கிறது, அவருடைய சித்தத்தில் இருக்கிறது, அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கிறோம். சரி, 4வது 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு, யோவான் 6ஆம் அதிகாரம் 1 முதல். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலில் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகை ஆகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, நீங்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன், சீமோன் பேதுருவின் சகோதரனும் ஆகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அக்கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. சரி, இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இந்த அற்புதம் நமக்கு தெரியும். ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நேரம் ஆச்சு, மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, சாப்பிடணும், எல்லாருக்கும் பசிக்கும். எப்படிடா இவங்களை அனுப்புறது சாப்பாடு கொடுக்காம? அப்ப ஆண்டவர் யோசிக்கிறாரு, தான் செய்ய போகிறதை அறிந்து அவர்களை சோதிக்கும்படி. பதான் வாசிச்சோம், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அதை அறிந்து அவர்களை சோதிக்கும்படி. என்ன இருக்கு உங்கள்கிட்ட? என்ன இருக்கு? ஏதாச்சும் கொடுக்கலாமா? இந்த மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமா? பசியாக இருப்பாங்களே. அப்போ சீஷர் என்ன சொன்னாங்க?
இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாது. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 அவங்க நாட்டு பணம் இருந்தாலும் பத்தாது. நம்மக்கிட்ட காசு இல்லையா ஆண்டவரே? இந்த இடத்துல எங்கே போய் வாங்கிறது? இந்த நேரத்தில் எங்கே போய் வாங்கிறது? அப்போ அந்திரேயா சொல்றான், இங்கே ஒரு பையன் இருக்கான், அவங்ககிட்ட என்ன இருக்கு? 5 வார்க்கோதுமை அப்பங்கள் 2 மீன் இருக்கு. 5 அப்பம் 2 மீன், அவ்வளவுதான் இருக்கு. ஆவிக்குரிய சத்தியங்கள் அநேகம் கொட்டி கிடக்குது பார்த்தீங்களா? அநேக சமயத்தில் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். நம்மகிட்ட கேள்வி கேட்கிறார், நீ என்ன செய்யற? உன்னால என்ன முடியும்? நம்ம மற்ற சீஷரை மாதிரி பேசுறோமா? ஆண்டவரே, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா கூட 200 பணம் பத்தாது. ஆர் வி டிஸ்கரேஜிங் பீப்புள்? ஆர் வி டிஸ்கரேஜிங் த லார்ட்? நாம தட்டி கழிக்கிறோமா நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளை? இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணுமே, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட 200 பணம் பத்தாதே. அப்ப அந்திரேயாவை நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆண்ட்ரூ, யாருக்காச்சும் ஆண்ட்ரூன்னு பேர் இருக்காங்க? வெரி குட் ஆண்ட்ரூ, வெரி குட். ஆண்ட்ரூன்னு பேர் வச்சா ரொம்ப நல்லது பாருங்க. ஏன்னாக்கா இந்த அந்திரேயா எப்பவுமே ஆண்டவர்கிட்ட மக்களை கூட்டு வர்றவன். ஆகவே தான் அந்திரேயா. ஆண்ட்ரூ எப்பவுமே he brings people to God. அதான் இந்த வசனம், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் ஆண்டவர்கிட்ட மக்களை கொண்டு வரணும். அந்திரேயா, ஆண்ட்ரூ. அப்ப அந்திரேயா சொல்றாரு, இங்க ஒரு சின்ன பையன் இருக்கான், இவங்கிட்ட 5 அப்பமும் 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீன் இருக்கு, இவைகள் எம்மாத்திரம். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவங்கள பந்தியாமரை செய்யுங்க. கல்யாண வீட்டில் எப்படி உட்காருவாங்களோ அப்படி உட்கார வைங்க சாப்பாட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு? அதை எடுத்து அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து சீஷர்ட்டை கொடுத்து பரிமாறுங்க. தண்ணி எப்போ திராட்சை ரசமாச்சு தெரியாது. போவும் உன்னுடைய வேலைக்காரன் பிழைச்சிருக்கிறான்னு சொன்னார், எப்போ நடந்துச்சு தெரியாது. உன் படுக்கையை எடுத்துட்டு நடன்னு சொன்னாரு, அவன் சுகம் பெற்றுட்டான். வார்த்தையில் வல்லமை. இப்போ 5 அப்பம் தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு. ஜெபத்தை பண்ணிட்டு இதை கொண்டு போய் கொடுங்க. இதை படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு பார்த்தீங்களா? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கா. எத்தனை பேர் சாப்பிட்டாங்களா? 5000 பேர் சாப்பிட்டாங்களாம். மீதி 12 கூடை நிரப்பினார்கள். இந்த 12 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 12 கூடை என்னன்னு தெரியுமா? 12 கூடை என்னன்னு தெரியுமா? 12 காலியான தலைன்னு அர்த்தம். 12 காலியான தலை. என்ன, யார் 12? 12 சீஷருக்கும் தலை காலி, எம்டி ஹெட். அவங்க தலையை நிரப்பினாராம். பாருங்க, நான் யாருன்னு தெரிஞ்சுங்க. நீங்க என்னோட தானே இருக்கீங்க. தண்ணியை திராட்சரசமா மாத்தினே நீங்க பார்க்கலையா? என்னுடைய வல்லமை உங்களுக்கு புரியலையா? வார்த்தையினுடைய வல்லமை புரியலையா? ராஜாவின் மனுஷனுடைய மகனை சுகப்படுத்தினேன் உங்களுக்கு புரியலையா? 38 வருஷம் வியாதிக்காரனை சுகப்படுத்தினேன் நான் யாருன்னு புரியலையா? இப்ப 5 அப்பம் 5 வார்கோதுமை அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்து இருக்கிறேன். உங்களுக்கு புரியலையா நான் யாருன்னு? நீங்க கானாவூர் சமயத்தில் விசுவாசம் வச்சீங்களே, எங்க போச்சு அந்த விசுவாசம்? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கேள்வி நம்மை சாட்டை அடி கொடுக்கிறது. எங்க போச்சு உங்க விசுவாசம்? எத்தனையோ காரியங்களை ஆண்டவருடைய கருத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களே, ஏன் தடுமாறுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? ஏன் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு சொல்றீங்களா? இந்த மாசத்தை நான் எப்படி கடத்த போறேன்னு சொல்றீங்களா? பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய பாறை மாதிரி இருக்குதா?
ஆண்டவர் நமக்கு செஞ்ச காரியங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரலையா? அவருடைய வார்த்தை நமக்கு போதாதா? அந்த வல்லமை நமக்கு போதாதா? 12 காலியான கூடைகளை அவர் நிரப்பினார். உண்மையா 12 கூடையும் நிரப்பினார். ஆனா முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம், 12 empty heads were filled. இதுல இன்னொரு ஆவிக்குரிய அழகான சத்தியம் என்னன்னாக்கா, இந்த 5 வார்கோதுமை அப்போ 2 மீன் எங்கிருந்து வந்துச்சு? அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட இருக்கிறத எடுத்து ஆசீர்வதித்து அவங்கள்ட்டே கொடுக்குறாரு. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. எங்கிருந்தோ வரல. ஆக நம்மிடத்துல என்ன இருக்கிறதோ, நம்முடைய உழைப்பு என்னவோ, நிறைய பேருடைய மனசுல என்ன இருக்குன்னாக்கா, விசுவாசம்னா எங்க இருந்தோ எப்படியோ திடீர்னு வந்துடும். அப்படியா? திடீர்னு வந்துடும், எங்க இருந்தோ எப்படியோ வந்துடும். அநேக சமயத்தில் ஆண்டவர் நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார். சின்ன பையன் பாருங்களேன், 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கான். அவனுக்கு தான் அது, அவனுக்கே பத்தாது. அப்ப இவனை பார்க்கும்போது யாரை பார்க்கிறோம்? இவனை பார்க்கும்போது யாரை பார்க்கிறோம்? இவனை பார்க்கும்போது யார் தெரிகிறார் நமக்கு? உங்களுக்கு பசிக்குதா? இந்த சின்ன பையனை பார்க்கும்போது யாருடைய முகம் நமக்கு தெரியுது? யாருடைய முகம்? இயேசுவின் முகமா? அவனுடைய பெற்றோர் நமக்கு தெரியுறாங்க. அந்த பிள்ளையை நல்லா வளர்த்துருக்காங்க. பார்த்தீங்களா? நம்மளா இருந்தால் 5 அப்பத்தையும் என்ன பண்ணியிருப்போம்? கொயட்டா வச்சிருப்போம். அவன் தனக்கு உரிய காரியத்தை எடுத்து கொடுக்குறான். என்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, இதை வச்சு ஏதாவது செய்றீங்களா? அப்போ இதுல உண்மை என்ன தெரியுமா? நாம் கொடுப்பதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த காரியம் ஆண்டவருடைய கரத்துக்கு போயிடுச்சுன்னா அது ஆசீர்வாதமாக மாறும். when it reaches the hands of the Lord, it becomes a blessing. ஆகவே தான் ஒரு சைக்கிள் வாங்கினா கூட ஜெபம் பண்றோம், ஒரு பைக் வாங்கினா ஜெபம் பண்றோம், சம்பளம் வந்தோன்னு ஜெபம் பண்றோம், எந்த வருமானம் வந்தாலும் ஜெபம் பண்றோம். when it reaches the hands of the Lord, it becomes a blessing. ஆகவே எந்த ஒரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஆண்டவருடைய கரத்திற்கு போகாமல் இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. சின்ன பையனை அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்குறாங்க, எடுத்து கொடுக்கணும்னு ஆசை வருது. பார்த்தீங்களா? எடுத்து கொடுக்கணும்னு ஆசை வருது. அதை எடுத்து கொடுக்கின்ற பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. சரி, 5வது யோவான் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 22. நான் 10 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். ஓகேங்களா? 10 மினிட்ஸ். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. இது என்ன அற்புதம்? 5வது அற்புதம் என்ன அற்புதம்? என்ன அற்புதம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வந்தார். நான் வந்தோடனே பாஸ்டர் மோசஸ் ஐயா சொன்னாங்க, இங்கேருந்து கடல் பக்கம்தான். நாங்கள் எவ்வளோ தூரம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் கடல்? 7-8 கிலோமீட்டரா? ஓகே, குட். சரி, ஆக உங்களுக்கு கடல் நல்ல பரிச்சயம். இந்த பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடல் தண்ணீர் மேல நடந்து வந்தார். இது 5வது அற்புதம். இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? சரி, இது புரியணும்னு சொன்னா, இந்த சத்தியம் புரியணும்னு சொன்னா ஒரு வசனம் புரியணும். எடுத்தவங்க வாசிங்க. மார்க்கு 6:45. இது புரிஞ்சாதான் இது புரியும். மார்க்கு 6:45. அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் இருங்க ஒரு நிமிஷம். எந்த ஜனங்கள்? இப்பதான்
5 அப்பம் 2 மீனை வச்சு சாப்பிட்டாங்க, 5000 பேர் சாப்பிட்டாங்கல்ல, அந்த ஜனங்களை அனுப்பி விடுகையில் வாசிங்க. தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில், கொஞ்சம் மெதுவா நிறுத்தி வாசிங்க. தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ரைட். இந்த வசனம் புரிஞ்சாதான் இது புரியும். அம்மா ஒரு முறை வாசிங்க மறுபடியும். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில், அவர் சாப்பிட்ட எல்லா ஜனங்களையும் அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். புரியுதா? அப்போ எல்லாம் சாப்பிட்டாங்க, ஜனங்கள்லாம் அனுப்பிச்சிட்டாரு. ஒரு போட்டை கண்டுபிடிச்சு சீஷரெல்லாம் அதில் உட்கார வச்சு எனக்கு முன்னால் நீங்கள் அக்கறைக்கு போங்க என்று அனுப்பினார். ஏன் அனுப்பினாரு? எதுக்காக அனுப்பியிருப்பாரு? சேர்ந்து போக வேண்டியது தானே? இது வரைக்கும் ஒன்றா தானே இருந்தீங்க. இந்த அற்புதம் நடந்த பிற்பாடு சீஷரை மாத்திரம் போட்டில் ஏற்றி நீங்கள் அந்த கரைக்கு போங்க, நான் பின்னாலேயே வந்துடுறேன். என்ன பண்ணியிருப்பார்? தனியா ஜெபம் பண்ணியிருப்பார். யாருக்காக? சீஷருக்காக. ஏன் ஜெபம் பண்ணியிருப்பாரு? அப்படி போகும் பொழுது பெருங்காற்று அடிக்க போது, ஆண்டவரே பிதாவை இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ நடக்க போகிற காரியம் முன்கூட்டியே அவருக்கு தெரிகிறது. அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை. எல்லாரையும் சாப்பிட்ட ஜனங்களை எல்லாம் அனுப்பிச்சிட்டு எல்லாரையும் போட்டில் ஏற்றி நீங்கள் போங்க, நான் பின்னாலேயே வரேன்னு சொல்லிட்டாரு. அந்த மக்கள் சீஷர்கள் போட்டில் போகும்பொழுது 6ஆம் அதிகாரம் பாருங்களேன். சாயங்காலம் போன பொழுது 6:16 சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராக போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். ஏன் வரல? இவர் தான் அனுப்பிச்சாரு. முன்னால போங்க, நான் பின்னால வரேன்னு சொன்னாரு. அவ்விதமாக மக்கள் போகும் பொழுது பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து வந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். எவ்வளவு தப்பு மேல தப்பு நடக்குது பார்த்தீங்களா? வர்றது ஆண்டவர்னு தெரியுது. என்ன நினைச்சுக்கிட்டாங்க? அப்போ பிசாசு நினைச்சுக்கிட்டாங்க. வெரி குட். கடவுளுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் தெரியல. பயந்தார்கள். அப்போ எப்ப நமக்கு பயம் வருது? ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ என்று எண்ணும் பொழுது பயம் வருது. ஆழமான சத்தியம். எப்ப பயம் வருது? எப்ப திகில் அடைகிறோம்? ஆண்டவர் என் கூட இல்லையோ, மனுஷன் கைவிட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவரே கைவிட்டுட்டாரோ? ஆனால் இந்த கஷ்டத்தை அனுமதித்ததே ஆண்டவர் தான். நீங்க ஏறி போங்க. பெருங்காற்று அடிக்கும் போது என்ன பண்ண போறீங்க? நான் பார்க்கிறேன். அவர்கள் பயந்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னார், இதுதான் வசனம், அவர்களை அவர் நோக்கி நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. அப்ப பெரிய கொந்தளிப்பு ஏற்படும் பொழுது ஆண்டவர் அந்த படகில ஏறும் பொழுது அமைதல் உண்டாகிறது. புரியுதா நான் சொல்றது? நம்ம வாழ்க்கையில் நிறைய கொந்தளிப்பு இருக்கலாம், நிறைய கஷ்டம், துன்பம், போராட்டம் இருக்கலாம். அதை ஒருவேளை ஆண்டவர் அனுமதித்திருக்கலாம். முன்னால போங்க, பெருங்காற்று வரப்போகுது, நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் பார்க்க போறேன். பயப்பட போறீங்களா? நான் இல்லைன்னு நினைச்சுக்க போறீங்களா? ஆனாலும் ஆண்டவர் கைவிடுபவர் அல்ல. நம்முடைய போராட்டத்திலே அவர் நம்மோடு சேர்ந்து கொள்ளுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் ஏறினார், கடல் அமைதலாயிற்று. இது அற்புதம் தான். ஆனாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்கள் பொதிந்து கிடக்கிறது. பயப்படாதீங்க, நான் தான். வார்த்தையின் வல்லமை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அநேக சமயத்தில் நாமும் இப்படி தான் பயந்து போயிருக்கிறோம். நிறைய காரியத்தை பார்த்து பயந்துருக்கிறோம் இல்லையா? எதிர்காலத்தை குறித்து பயந்துருக்கிறோம்.
அந்த பெருங்கொந்தளிப்பை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அநேக சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னால் கஷ்டமே இருக்காது, துன்பமே இருக்காதுன்னு இல்லை. உங்களுக்கு கடலை பற்றி நல்லா தெரியும் இல்லையா? கடலை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியும். எவ்வளோ போராட்டம் வாழ்க்கையில். ஆனாலும் ஆண்டவர் தண்ணி மேலே நடந்தது பெரிய விஷயம் இல்லை, தண்ணியை உருவாக்கினவரே அவர் தானே. தண்ணி மேலே நடந்தது அற்புதம் இல்லை. எது அற்புதம்? அவருடைய வாழ்க்கையில் அமைதல் உண்டாயிற்று. பயப்படாதீங்க, நான் தான். சரி, 6வது யோவான் 9ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள் வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சரி, இந்த இடத்துல யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 6வது அற்புதம். ஒரு பிறவி குருடன், பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியல. அப்ப மக்கள் கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னார், ரெண்டுமே இல்லை. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படபடியாக இந்த காரியம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் செய்றார். அப்போ 5ஆம் வசனம், அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் பார்வை பெற்றான். சரி, இந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னாக்கா, சுகம் பெற்ற இந்த மனுஷன் யோவான் 9ஆம் அதிகாரத்தில், கொஞ்சம் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஆதலால் அவர்கள் இல்லை, அவன் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணான்னு போட்டிருக்கு பாருங்க. கர்த்தருடைய ஆண்டவரை பற்றி அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்ணு தெரியாமல் இருந்தவன் ஆண்டவர் சுகத்தை கொடுத்த பிற்பாடு அவன் ஆண்டவரை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டான் ஆலயத்தில். 34ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 9:34. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். புரியுதா உங்களுக்கு? ஒரு பிறவி குருடனை ஆண்டவர் சுகப்படுத்தினார். எச்சி துப்பி சேருண்டாக்கி கண்ணில் பூசி சீலோவம்ல குளித்தான், பார்வை கிடைத்தது. அவன் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அங்க இருந்த மக்கள் எல்லாம் அவங்கிட்ட நீ யாருன்னு தெரியாதா எங்களுக்கு? நீ இங்க பிச்சை தானே எடுத்துக்கிட்டு இருந்த? நீ குருடன் தானே? உங்க அப்பா அம்மாவை எங்களுக்கு தெரியாதா? நீ எங்களுக்கு பிரசங்கம் பண்றியா அப்படின்னு கேட்டு அவனை தேவாலயத்தை விட்டு புறம்பே தள்ளினார்கள். அவன் புறம்பே தள்ளப்பட்டதை இயேசு அறிந்து அவனிடத்துல தம்பி, அப்படியா? நான் கேள்விப்பட்டது உண்மையா? உன்னை புறம்பே தள்ளிட்டாங்களா? நீ அவரை பத்தி தான் பேசிட்டு இருந்தியா தேவாலயத்தில்? அவர் மேல விசுவாசமா இருக்கியா? அப்ப அவன் என்ன கேட்டான்? அவரிடத்துல விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார்? அவர் யாருன்னே தெரியல. ஆனா அவர் தான் சுகப்படுத்தினாரு. அவரை பத்தி தான் தேவாலயத்தில் அவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான். அவனை புறம்பே தள்ளினார்கள். அவனை புறம்பே தள்ளியதை இயேசு அறிந்து அவனிடத்துல போய், தம்பி, நீ அவரை பத்தி பேசுறிய, ஏன் இயேசுவை தெரியாது? கண்ணு தெரியாம இருந்தவன். நீ பேசுகிறாயே, அவர் மேல நீ விசுவாசமா இருக்கியா?
அப்போ அவங்க அவரிடத்துல விசுவாசமாக இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். முக்கியமான கேள்வி பாருங்க. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான சத்தியம் என்னன்னு சொன்னாக்கா, நாம் யாரை விசுவாசிக்கிறோம், எதுக்காக விசுவாசிக்கிறோம், என்ன சாட்சி கொடுக்குறோம். பார்வை இல்லாமல் இருந்தான், பார்வை கிடச்சிச்சு, அவரை பற்றியே பேசுனா, ஆனால் ஆண்டவரை பற்றியே தெரில பாருங்க அவனுக்கு. நான் சொல்றது புரியுதா? பார்வை இல்லாமல் இருந்தான், பார்வை கிடச்சிச்சு, அவரை பற்றி பிரசங்கம் பண்ணுறான், ஆனால் அவரை தெரியல. அப்போ என்ன பேசியிருப்பான்? அப்போ அநேக சமயத்தில் நாம் இந்த தவறை செய்வது உண்டு. என்ன பேசுகிறோம், யாரை பற்றி பேசுகிறோம்? நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கோமா, என்னுடைய சாட்சியை பற்றியே பேசிகிட்டு இருக்கோமா, அல்லது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோமா? யாரை மகிமைப்படுத்துகிறோம்? என்னை நானே என் மேலே லைட் போட்டு காமிச்சிக்கிறேன்னா, அல்லது ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறதா? நீ அவர் மேலே விசுவாசமாக இருக்கிய தம்பி? இவ்வளவு காரியம் செய்கிறியே, அவரை பற்றி பிரசங்கம் கூட பண்ணுறியே, நீ அவர் மேலே உண்மையாகவே விசுவாசத்தில் இருக்கிறாயா? இந்த கேள்வி உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கேட்குறாரு. இவ்வளோ காரியம் பண்ணுறியே, கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கியே, ஆண்டவரை பற்றி பேசுறியே, சாட்சி சொல்றியே, பாட்டு பாடுறியே, நிறைய காரியம் செய்றியே, காணிக்க கொடுக்குறியே, சபையை தாங்குறியே, உன் விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்கா? அல்லது பதறி போயிடுறியா? அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடனே பேசுகிற அவர் தான் நான் என்றார். உன்னுடனே பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தியா, நான் தான் அந்த இயேசு கிறிஸ்து. சரி, கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கலாம். 7ஆம் அற்புதம். எத்தனை பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? என்னென்ன பார்த்துருக்கோம்? கானா ஒரு திருமணம், ராஜாவின் மனுஷன், 38 வருஷம், 5 அப்பம் 2 மீன், கடல் மேல் நடந்தார், 6வது பிறவிக்குருடனை சுகப்படுத்தினார். விசுவாசிக்கிறியா? அந்த விசுவாசம் என் மேலே இருக்கா? நீ என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கியே. கடைசியாக இதை பார்த்து முடிச்சிடலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 32லேருந்து வாசிங்க. யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றார். கடைசியா அவள் லாசருடைய மரணம், ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். லாசருடைய மரணம், ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பினார். நாம கற்றுக்க வேண்டிய சத்தியம் என்ன? மார்த்தாள், மரியாள், லாசரு நல்ல குடும்பம், அழகான குடும்பம். ஆண்டவர் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவார். ரொம்ப நேசிச்ச குடும்பம். லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று ஆண்டவருக்கு செய்தி வந்துச்சா? உடனே வந்துட்டாரா? என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு? கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தார். லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று தெரிந்தும் ஆண்டவர் வரவில்லை. ஏன் வரல? ஏன் வரல சொல்லுங்க, பதில் தெரியும் உங்களுக்கு. ஏன் வரலையா? அவன் மரிக்கட்டும், அவன் மரிக்கட்டும். அப்பதான் ஆண்டவருடைய ஞானம் வல்லமை வெளிப்படும். அப்பொழுதுதான் அந்த குடும்பம் என் மேல விசுவாசிக்கும். அப்பொழுதுதான் அந்த ஊர் மக்கள் என் மேல் விசுவாசம் வைப்பார்கள். அப்ப மரியாள் சொல்றா, மரியாள் வந்து 32ஆம் வசனம், அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால், இது தமிழ் நல்ல தமிழ் இல்லை, இங்கிலீஷில் ரொம்ப அழகா இருக்கு. இஃப் ஒன்லி யூ ஹேட் பீன் ஹியர், நீர் இங்கே இருந்திருந்தீரானால், இருந்தீரானால் இல்லை, இஃப் ஒன்லி யூ ஹேட் பீன் ஹியர். ஆண்டவரே, நாங்கள் சொல்லி அனுப்பிச்சோமே, நாங்கள் கூப்பிட்டோமே உங்களை, நீங்கள் அப்பொழுதே வந்திருந்தால், நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் என்னுடைய சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். நிறைய சமயத்தில் ஆண்டவர் நம்ம இப்படி தான் குற்றப்படுத்திடுறோம்ல. ஆண்டவரே, நீங்கள் கொஞ்சம் அந்த ராஜாவுடைய மனுஷன் சொன்னான் இல்லையா, நீங்கள் வீட்டுக்கு வந்தால் தான் சுகம் கிடைக்கும், அவன் சாகிறதுக்கு முன்னால் வந்தால் தான் சுகம் கிடைக்கும். மரியாள் சொல்கிறா, நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால்,
அவன் மரித்திருக்க மாட்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அநேக சமயத்தில் ஆண்டவருக்கு அப்படி தான் கண்டிஷன் போடுறோம். நீங்கள் இருந்திருந்தீங்கன்னாக்கா, என் ஜெபத்தை நீங்கள் முன்னாலேயே கேட்டிருந்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே நான் இப்படி சொன்னேன்னு நீங்கள் அதை கேட்டிருந்தீங்கன்னா, கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த காரியம் நடந்திருக்காதே. ஆண்டவர் அந்த காரியத்தை அனுமதித்தார். லாசரு மரிக்கும்படியாக ஆண்டவர் அனுமதித்தார். அதை கொஞ்சம் கேட்கறது கஷ்டமாக தான் இருக்குல்ல. இயேசு கண்ணீர் விட்டார்னு சொல்கிறோமே, உண்மையாக நேசிச்சார் தான். அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிச்சது உண்மைதான், கண்ணீர் விட்டார். ஆனாலும் லாசருடைய மரணத்தை ஆண்டவர் அனுமதித்தார். காரணம் என்ன? சரி, கிட்ட போறாரு, பாடி கிட்ட போறாரு, எல்லாரும் தடுக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அவன் செத்து 4 நாள் ஆச்சு, அவன் அடக்கம் பண்ணிட்டோம் ஆண்டவரை, நாத்த அடிக்கும். இப்போ வரீங்க, நான் கூட்டப்ப வந்திருக்கலாமே, இப்போ நீங்கள் கண்ணீர் விட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ என் கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? முன்னாலே வந்திருக்கலாமே. நாருமே. சரி, இப்போ லாசருடைய இடத்துல இருந்து பாருங்க. இப்போ செத்துட்டானா இல்லையா? நாத்த அடிக்குதா இல்லையா? கண்ணு தெரியுமா? கண்ணு தெரியுமா அவனுக்கு? காது கேட்குமா? கேட்காத. செத்துட்டானே, 4 நாள் ஆச்சு, நாத்த அடிக்குத. ஆண்டவர் என்ன சொன்னார்? லாசருவே, வார்த்தையில் வல்லமை பார்த்தீங்களா? லாசருவே வெளியே வா. அவனுக்கு செத்து போயிட்டான், 4 நாள் ஆச்சு, கண்ணு தெரியாது, காது கேட்காது, அவனால் எந்திரிச்சு வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன் வர முடியாது? நல்ல பசியில் இருக்கீங்க நீங்கள். அவனால் எந்திரிச்சு வர முடியாது. ஏன்? ஏன்? வெரி குட். சீலையால் சுத்தப்பட்டிருக்கு. அவனுக்கு உயிர் வந்தால் கூட எந்திரிச்சு வெளியில் வர முடியாது. லாசருவே வெளியே வா. எப்படி வர முடியும்? 38 வருஷம் வியாதிக்காரனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு சொஸ்தமாக விருப்பமா? என்ன கேட்குறீங்க ஆண்டவரை? உன் படுக்கையை எடுத்துகிட்டு போ. லாசருவே வெளியே வா. ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது பெரிய வலி தான், பெரிய போராட்டம் தான். ஆனாலும் அதில் ஆண்டவருடைய நோக்கம் இருக்கிறது, அவருடைய சித்தம் இருக்கிறது, அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்போ நம்ம அதை பொறுமையாக ஏற்றுக்கணும் இல்லை? அந்த பக்குவம் நமக்கு வேணும் இல்லை? ஆண்டவரை, இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? நான் பொறுமையாக ஏற்றுக்கிறேன் சாமி, நான் ஒன்றும் குறை சொல்லலை, நான் முறுமுறுக்கலை, அதை ஏற்றுக்கொள்கிறேன். இதிலே உம்முடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கும், உம்முடைய சித்தம் அதில் மறைஞ்சிருக்குது, அது எனக்கு தெரியல, என் கண்களை திறந்தருளும். சரி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்பினாரா இல்லையா? அவன் வெளியே வந்துட்டானா இல்லையா? இப்போ லாசர் எங்க? இப்போ லாசர் எங்க? இப்போ ஆண்டவரே எழுப்பினாரா இல்லையா? அப்போ லாசரு இன்னைக்கும் உயிரோட இருந்திருக்கணுமே. இருக்கானா? என்ன சொல்றீங்க? இருப்பாரா? தெரியலன்றார். இருக்கலாம், எருசலேமில் இருக்கலான்றார் அவர். இல்லை இல்லை, லாசரு 2000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷம் ஆச்சு. அவன் மீண்டுமாக மரித்திருப்பான். அப்படி அவன் மரித்திருந்தாலும் அவன் எங்கே இருப்பான்? இதுதான் முக்கியம், இதுதான் நித்திய ஜீவன். அதான் நம்ம ஆரம்பத்தில் வாசித்தோம். இந்த அற்புதங்கள் இல்லாமல் இன்னும் அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. நீங்கள் இதை படித்து விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்று. டெலஸ்கோப் தெரியுமா உங்களுக்கு? டெலஸ்கோப்பு என்ன? டெலஸ்கோப்னா தூரத்தில் இருக்கிறத இது மூலையாக பார்க்கணும். பிடிச்சி பார்த்து நட்சத்திரத்தை பார்க்கலாம், ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். இது எதுக்கு? இது தூரத்தில் இருக்கிற பொருளை கிட்ட பார்க்கறது, டெலஸ்கோப். அதே மாதிரி அற்புதங்கள் டெலஸ்கோப். டெலஸ்கோப்பையே பார்த்துட்டு கூடாது, அற்புதத்தையே பார்த்துட்டு கூடாது. கரெக்டா? இதன் வழியாக எதை பார்க்கணும்? ஆண்டவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். இதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை பார்க்கணும், பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
அற்புதங்கள் நடக்கும், ஆனால் அற்புதம் பெருசு இல்லை. அற்புதத்தை விட எது பெருசு? நித்திய ஜீவன் பெருசு, விசுவாசம் பெருசு. நான் இன்னைக்கு இப்போ மரித்தாலும் ஆண்டவரோடு அந்த விசுவாசம் பெருசு. ஆகவே தான் யோவான் சொல்கிறாரு, ஆண்டவர் செய்த காரியங்களெல்லாம் எழுதினா புஸ்தகம் பத்தாது. நான் ஒரு 7 காரியம் எடுத்து போட்டிருக்கேன். எதுக்காக? இதை நீங்கள் படித்து, இதை நீங்கள் விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இவைகள் போதுமானவைகள். ஆகவே இந்த நாளில் நம்ம பார்த்த காரியம் வெறும் அற்புதம் 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 இருக்கட்டும், ஆண்டவர் செய்கிறாரா, சந்தோஷம். ஆனால் அதை காட்டிலும் எது பெருசு? விசுவாசம் பெருசு. அவருடைய வார்த்தை முக்கியம். ஆகவே என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருடைய வார்த்தையின் வைத்து அவர் கொடுக்கின்ற பாடங்களை நான் கற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நான் சேர வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மை அழைக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட விசுவாசத்திலே நீங்களும் நானும் வளர ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக.